கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏண்டா சபை கூடி வர்றதுன்றது அது ஒரு சந்தோஷமானது. ஆமே, அவருடைய நற்செய்திய நாம கேட்கிறோம். என்ன என் தலையங்கமே அதுதான், சுவிசேஷம் எப்படி கடவுளுடைய வல்லமையா இருக்குது என்பதை நாம பார்க்க போறோம் இன்றைக்கு. சோ அதனாலதான் நாங்க சுவிசேஷத்தை கேட்கத்தான் கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யுது. ஆமே. சோ இதை விட கடவுளுடைய வல்லமையை நாம யாரிடமும் பெற முடியாது, என்னிடத்திலேயோ அல்லது எந்த நபரிடத்திலேயோ பெற முடியாது. சோ அவர்களிடத்துல நீங்க பெற்றாலும் கூட அது சுவிசேஷத்தின் ஊடாகவும் அல்லது விசுவாசத்தின் ஊடாகவும் தான். சோ அப்ப கிறிஸ்தவர்கள் நாம சுவிசேஷத்தை நாம அறிஞ்சோம் அல்லது கேட்டோம் விசுவாசிச்சோம்டா அதுதான் எங்களோட வாழ்க்கையை சகல வல்லமைக்குள்ளாலே நடத்துமாமே. சோ அதை நீங்க இன்றைக்கு 100% முழுமையாக அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இப்படியான சுவிசேஷத்தை கேட்கறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இதுதான் கடவுள், இங்கதான் அவருடைய அசைவாடல் இருக்குது என்பதை நீங்க அறிஞ்சிருவீங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:19. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே அவர் என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். சோ கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யத்தின்படிதான். ஆமேன். அவருடைய ஐஸ்வர்யம் ஏற்கனவே சிலுவை ஊடாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு, சோ நம்முடைய முன்னேற காலம் நம்முடைய ஜெபத்தின்படி, நம்முடைய ஜெப அர்ப்பணிப்பின்படி, நம்முடைய மன்றாடுதலின்படி, நம்முடைய உபவாசத்தின்படி, நாம கடவுளுக்காக செய்கிற ஊழியங்களின் படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கல. இதுதான் அநேகர் விடுற பெரிய தவறு. பைபிள் வசனத்தை நாம விளங்கி படிக்கிறதுக்கு நம்ம ஆவியான இடத்துல ஜெபம் பண்ணணும். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படிதான். ஆமேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை இனி ஆழமா உங்களோட மனசுல பதிக்க போறீங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படிதான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க போறார். சோ அதனால கிருபையின் உபதேசம் ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இத ஒரு 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 சுவிசேஷகனோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு போதகரோ அதை எடுத்து விவரிக்கலன்னு சொன்னா நாம வெற்றிகளை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு பெற்றுத்தந்த வெற்றிகளை நாம பெற முடியாது. சோ ஆகவே அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எடுத்து வாசிப்போமா? பிலிப்பியர் 4:19. யாராவது ஆல்ரெடி எடுத்தாக்கள் ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். ஆங்கில பைபிள்ல ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? கெஷான் இல்ல டேவ்? இல்ல யாராவது இங்கிலீஷ்ல படிக்கலுமா? ஏன்னா வசனத்தை நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் சில வேளை படிக்க சொல்றேன், நான் இந்த பாட்டுக்கு அப்படியே போய் கொண்டிருப்பேன். ஆனா நீங்க எத்தனை பேர்ட்ட மெசேஜை கேட்டாலும் வசனத்தை நீங்க திறந்து அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்க அதுல இருந்து வர்ற வெளிப்பாடு அது எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. என்ன சாப்டர்? பிலிப்பியன்ஸ் 4:19. தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல நான் எடுத்துட்டேன், நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நீங்க வடிவா பாருங்க உங்களோட பைபிள. என் தேவன், சோ இப்படிதான் பவுல் எழுதுற, என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சும்மாவும் இல்ல, மகிமையில. சரியா? என் தேவன் எவ்வளவு உரிமையா சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. சோ அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். சோ நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்காக பாவமானார். சோ அதன் நிமித்தம்தான் நானும் நீங்களும் இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில. சோ இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தரப்போஸ். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நித்தமும் அவருடைய சமூகத்துல வேற 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 நமக்கு இளைப்பாறுதல். ஆமீன். ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கோ அல்லது பெரிய ஒரு தேவையோட அல்லது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கோட வந்த ஒருவருக்கோ அல்லது பயத்தோட சில ஆவிக்குரிய பயங்கள் எவ்வளவு மனுஷருக்கு இருக்கு. சில பேர் கேட்கிற செய்திகள் பயத்தை கொடுக்கும், ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும், அல்லது நியாய தீர்ப்பை கொடுக்கும், அல்லது ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். சோ எனக்கு இதுக்கு என்ன விடுதலை, அல்லது எப்படி நான் இயேசுண்ட வருகிற அடுபட்டுருவனா, அப்படியான கேஸும் இருக்குது. அதுல இருந்தெல்லாம் நான் வெளியில வந்துட்டோம். சோ ஒட்டு மொத்தத்துல ஒரு மனுஷனுக்கு அது எப்படிப்பட்டவனா இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், வயது மூந்தவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு போதகரா இருக்கலாம், ஒரு சர்வசாதாரண ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கிறவரா இருக்கலாம், எப்படிப்பட்ட இருக்கின்றாலும் ரைட். ஆண்டவர் சொல்றார் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி. சிலுவையில இயேசு சும்மா மரிச்சு உயிர் தெழுந்தது நாம போய் அதை தொட்டு கும்புறதுக்கு அல்ல. சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொண்டார் நம்முடைய சார்பில. சோ அதனால அவர் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டார். இயேசு அவர் தாழ்மையாக பிறந்தார், மாட்டுத் தொழுவத்துல பிறந்தார், கைவிடப்பட்டவராக ஒரு ஏழை குடும்பத்துல தரித்திரனமாக பிறந்தார் என்றுதான் வசனம் சொல்லுது. அவர் தரித்திரர் ஆக்கப்பட்டார். சகல ஐஸ்வர்யத்தை உடைய ஒரு மனுஷன், ஒரு கடவுள் சகல ஐஸ்வர்யத்தை உடையவர். சகலதும் அவர் மூலமாய் உண்டானது, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்க பாக்குறது உங்களோட கையில இருக்கிறது அல்லது எதை எடுத்தாலும் அவர்ல இருந்து வந்ததுதான். சோ அப்படிப்பட்டவர் தரித்திரர் ஆக்கப்பட்டார் என்று சொன்னா இதுக்கு எவ்வளவு சத்தியம் புதைஞ்சிருக்கு என்பதை நாங்கள் பார்க்க தவறுறதாலதான் எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவு. சோ இதெல்லாம் எங்கிருந்து வருது? நற்செய்தியில இருந்து. சோ அதனாலதான் நற்செய்தி அவருடைய வல்லமை என்று சொல்லப்படுது. சோ திரும்ப வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களோட குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோ அதனால அடுத்த வசனம் சொல்றார், நம்முடைய பிதாவாகிய தேவன் நானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்துல வாசிங்க இருக்கா? And my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. Yes, my God will meet you, right? Yeah, will meet your needs. So இதுல காமனா ஒரு மனுஷன் லைஃபுக்கு தேவையான நீட்ஸை பற்றி தான் பேசப்படுது. It is not a spiritual only. Amen. This is everything in your life. ஏண்டா பைபிள் சொல்லுது Jesus is your life. இயேசுதான்
உங்களுடைய லைஃப் என்று சொல்லப்படுது. இயேசு தனியே ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை, பட் நாங்களும் தனியே ஸ்பிரிச்சுவல் இல்லை. நாங்க ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, ரைட்? நாங்க ஆவி, ஆத்மா, சரீரம். சோ இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார், உடைய பாக்கிலும் சரீரம், ஆகாரத்தை பாக்கிலும் உங்களுடைய ஜீவன் முக்கியம் அல்லவா, ரைட்? சோ அப்ப எவ்வளவு தூரம் அவர் என்னத்தை சொல்ல வாரண்டா, அவர் எங்களுடைய ஸ்பிரிட், சோல், பாடி இதை மூன்றையும் சேர்த்து அவர் எங்களை நேசிக்கிறார், அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சோ அதனாலதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையாக மாறிட்டு. ஆமே. இது நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய நிஜம். சோ இந்த நிஜத்தை நம்புறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோ இந்த நிஜத்தை நாம நம்பணும். இத சுவிசேஷத்தின் ஊடாகத்தான் நம்புறோம். சோ நாம இந்த நிஜத்தை நம்ப சோ எத்தனை பேருக்கு போன கிழமை மெசேஜ் ஞாபகம் இருக்கு? ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. சோ அப்ப ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். ஜிம்முக்கு போற ஆட்களுக்கு தெரியும். இப்ப எங்களை விட்டு எல்லாரும் ஜிம் போறாங்க, டிலோவில இருந்து எல்லாரும். நல்ல விஷயம், நானும் ஜாயின் பண்றேன். என்னத்துக்காக? எங்களுடைய சரீரம் தான். சரீரத்தை உருவாக்குறதுக்கு ஜிம் போறதில்ல, புதுசா ஒரு சரீரத்தை இல்ல. ஏற்கனவே சரீரம் இருக்குது. நாங்க ஒர்க் அவுட் பண்ண திரும்ப திரும்ப பயிற்சி செய்ய எங்களுடைய பொடியை நாங்க என்ன செய்யறோம்? ஷேப்பு கொண்டு வரோம், மசில்ஸ் கொண்டு வரோம். அப்ப திரும்ப தானே நாம செய்யறோம். மசில்ஸ் வரணும்னா நாம திரும்ப செய்யறோம். அதைத்தான் ஒர்க் அவுட் என்று சொல்றது. அதே போல நானும் நீங்களும் கிறிஸ்துவால இலவசமாக, ரட்சிப்பு இலவசமானது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டானது. சோ இப்ப ரட்சிப்பு நாம பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பு நிரந்தரமானது. அதை இன்றைக்கு நாம இழக்க போறேல. ஆனால் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், உங்களோட ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள் என்றா, நீங்க ரட்சிப்பை நிறைவேற்ற இல்ல. சோ அதாவது பின்னுக்கு நீங்க நரகம் போவோம், பரலோகத்துக்கு போற அதை நிறைவேற்ற இல்ல. நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே ரட்சிப்புக்குள் இருக்கிறீங்க. இருந்தாலும் ஆனா நாளடைவில் நம்முடைய இந்த ரட்சிப்புக்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைவேற வேண்டியிருக்கு. எப்படி ஒரு மனுஷன் மசில்ஸ ட்ரெயின் பண்ணி நல்ல மசில்ஸ் எடுக்கிறாரோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட நீங்க, ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற நீங்க நாளுக்கு நாள் நீங்க ஷைன் பண்ணணும்டா லைஃப்ல. தென் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். இதுதான் அந்த வசனத்தினுடைய மீனிங். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வித்தியாசம் புரியுது? ரைட்? சோ அப்ப எங்க இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க? இப்ப எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சரீரம் இருக்கிறபடியா தானே நாம ஒர்க் அவுட் பண்றோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறபடியால தான் ஜிம்முக்கு போறோம். எங்களோட உடலை நாம ஒரு ஷேப்பு கொண்டு வர, அல்லது ஒரு ஹெல்த்துக்கு கொண்டு வர நாம் என்ன செய்யறோம்? ஜிம்ம செய்யறோம். ரைட்? சோ அதே போல ஏற்கனவே இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்த படியாலதான் பவுல் சொல்றார், இப்ப நீங்க பிரயாசப்படுங்க. ஏற்கனவே அவர் நம்ம மன்னிச்சபடியால அவர் சொல்றார், இப்ப நீங்க மற்றவர்களை மன்னிங்க. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருன்ற உண்மை நிஜத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்க. இனி நீங்க ரட்சிக்கப்படுகிறதற்காக ஒன்றை செய்ய தேவையில்லை. சோ ஒர்க் அவுட், அதுவும் ஒரு ஒர்க் அவுட். நீங்க நீங்க யாருன்ற அடையாளம் தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க மற்றவனிடத்திலிருந்து நீங்க ஒரு அடையாளத்தை பெற முயற்சிக்க மாட்டீங்க. மற்றவன் உங்களை வெறுத்தாலும்
You know who you are in Christ. மற்றவன் உங்களை வெறுத்தாலும், மற்றவன் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், மற்றவன் உங்களுக்கு உதவி செய்யாம போனாலும் பரவாயில்லை. காரணம், உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும். இது எப்படி வருது? சுவிசேஷத்தின் ஊடாக. ஆமென். சோ இதுதான் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல். சோ எத்தனை முறை நான் உங்களை பிரசங்கிச்சிருக்கேன், இளைப்பாறுதல் தான் உங்களோட வாழ்க்கையின் வெற்றிக்குரிய அறிகுறி. இளைப்பாறுதல் என்ன? நாம் ஒன்றும் செய்யாம விட்டு இருக்கிற அந்த இளைப்பாறுதல சொல்லல, சத்தியத்தின் ஊடாக நமக்கு வர்ற இளைப்பாறுதல். சோ அதுதான் கடவுள் மனுஷன் இழந்த முதல் பெரிய ஒரு ஸ்தானம். ஆதாம் ஏவாள், நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கொண்டு வரப்பட்ட முதல் நாளே 7ஆம் நாள் அது இளைப்பாறுதலின் நாள். அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை அவர் ஆசீர்வதிச்சார். காரணம், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கிரியைகள் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார்கள். ஆமீன். அதைத்தான் இயேசு இந்த பூமியில சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம். எத்தனை பாரம் மனுஷனுக்கு! இயேசு இந்த ரட்சிப்பு இல்லையண்டா எவ்வளவு பாரம் நமக்கு. இயேசுன்ற சுவிசேஷம் நமக்கு இல்லையண்டா எவ்வளவு பாரம். ஆனா இயேசு சொன்னார், எல்லாத்திலிருந்து நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். காரணம், அவர் நம்முடைய பாவங்களை தன்மையில சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை தன்மையில சுமந்தார். நமக்கு நீதியை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தஸ். நம்மை ரட்சிக்கிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தஸ். நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டிய ஆக்கினை அவர் மேல் விழுந்தஸ். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குற ஆக்கினை அவர் மேல் விழுந்தஸ். அதனால அவருடைய உடம்பெல்லாம் தளம்பு. இயேசு உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தந்த காயப்பட்ட கையை காட்டினார். ஏன் காட்டினார்? எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தஸ். உங்களுக்காக நான் காயப்பட்டேன், அதனால் நீங்கள் இப்பொழுது சமாதானம் என்ற. சோ இதெல்லாம் நீங்க இதை நீங்க அறிய உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு பிரயாசம் நடந்துருக்கு. சோ ஒருவர் போறார், ஜிம்முக்கு போறார், அவருக்கு மசில்ஸ் எடுக்கணும். போன உடனே மசில்ஸ் வராது. அவர் 6 மாசம் 1 வருஷம் அவர் மசில்ஸ் வந்தாலும் அவர் அதை நிப்பாற்ற. தொடர்ந்து ஜிம்முக்கு போறவர் அல்லது ஒரு வெயிட் அடிக்க போறவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் அவர் அதை மெயின்டைன் பண்றார், தன் பொடியை மெயின்டைன் பண்றார், தன் பொடியை பாதுகாக்கிறார். சோ அதே போலதான் நாம ரட்சிப்பு கிருபையினால கிடைச்சது. நம்முடைய ரட்சிப்பினுடைய முடிவு கிருபையினால பைபிள் சொல்லுது. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் என்ன செய்யறோம்? சுவிசேஷத்தினால நாம பயிற்சிவிக்கிறோம். சோ அப்பொழுது சகல இடத்திலே நாங்க என்ன செய்யறோமா? வெற்றி சிறக்கிறோம் என்று பைபிள் சொல்லுது. ஆமென். சோ இதுதான் ரகசியம். இதாலதான் நித்தமும் நான் காலையில பைபிள் படிக்கிறேன், போற இடம் எல்லாம் ஏதோ கார்ல ஃப்ரீயா இருந்தா செய்யறேன், இரவுல செய்யறேன், மற்றது உங்களுக்கும் நான் ஓயாம பிரசங்கிக்கிறேன். காரணம் நீங்க கேட்க 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 நீங்க கேட்க கேட்க நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட விசுவாசத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் என்ன செய்யறோம்? ஒர்க் அவுட் பண்றோம். ஆமென். சோ அதனால நாம கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீங்க மகிமையிலே நிறைவாக்குறதுக்காய் நன்றி. நன்றி. இப்படிப்பட்ட
ஒரு சுவிசேஷத்துக்கு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமையான இந்த ஒளிக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது சுவிசேஷம் அது ஒளி, தேவனுடைய ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுடைய முகங்களில் பிரகாசிக்காதபடி பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய மனக்கண்களை குருடாக்கல. ஆமீன். நாங்க இன்றைக்கு அவரால நேசிக்கப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்ம கேட்க 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 ஆமீன், எங்களோட வாழ்க்கையில பிரகாசம் வந்துകൊണ്ടே இருக்கும். நன்றி இயேசுவே. எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே நன்றி. உங்களோட வார்த்தைகளுக்காய் நன்றி, உங்களோட ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. எல்லா மகிமையும் எங்கள் மேல நீங்க தந்ததற்காய் நன்றி. உங்களோட மகிமை ஒன்றுமே எங்க இடத்துல குறைந்து போகாத அளவுக்கு, ஒரு மகிமை உங்களோட மகிமை ஒன்றுமே குறைந்து போகாத அளவுக்கு எங்களை நீங்க உங்களோட மகிமையினால நீங்க முடிசூட்டி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. எங்களை நேசிச்சு, எங்களை ரட்சிச்சு, எங்களுக்கு நீதியை தந்து, எங்களுக்கு பரிசுத்தத்தை தந்து, எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து, அது நிரந்தரமா தந்து, அதை என்றைக்கும் நாம இழக்காத வடிவில கிறிஸ்துவோட நாம ஒரே ஆவியாக இணைஞ்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் நீங்க சத்தியத்தினூடாக எங்களை திரும்ப திரும்ப வெற்றி சிறக்க பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆமென். நன்றி. சோ வெளிப்படுத்தல் ரோமர் 1 அதிகாரத்தை நாம திரும்ப எடுத்து சில வார்த்தைகளை நாம திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். ரோமர் 1 1 வசனம் வாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலராகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல். இன்றைக்கு அநேகர் பவுலுடைய சுவிசேஷத்தை மறுக்கிறவர்கள், நிராகரிக்கிறவர்களும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் சொன்னதைத்தான் நாம கேட்கணும், பவுல் ஏதோ தனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு போயிட்டாருன்ற மாதிரி அநேகர் இன்றைக்கு சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார். இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அநேருக்கு தெரியாது. இயேசு அனுப்பின அப்போஸ்தலர்கள்லாம் இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்த பின்னர் அவருடைய மகிமையான சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை முழுமையாக பிரசங்கிச்சவர். அதனாலதான் அவர் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்று ஸ்பெஷலாக பேசப்படுது. நாம பவுல் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலன்னா இயேசுவை நாம மறுதலிக்கிறோம், அல்லது பேதுரு சொன்னதை ஏற்றுக்கொள்ளலன்னா நாம மறுதலிக்கிறோம். ஒட்டுமொத்தத்துல பைபிள்ல எல்லாரும் மனுஷர்கள்லாம் எழுதினார். இயேசு சொன்னதை எழுதினதும் மத்தேயு தான். அது வேற யாரும் எழுதல. அதே போல மார்க்கு, அதே போல ஜோவான். ஆனா என்ன, எல்லார் ஊடாகவும் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதியிருக்கு. ஆனா இந்த கிருபையின் சுவிசேஷம் என்றது, இந்த தேவனுடைய ரட்சிப்பினுடைய வல்லமையான இந்த சுவிசேஷம் என்பது அப்போஸ்தலர்கள் கையில கொடுக்கப்பட்டது. அதனால சொல்றார் பவுல், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டனாய பவுல், ரோமா பிரிவில் உள்ள தேவ பிரியரும் என்ன போல உங்களை போன்ற கடவுள் பிரியர் நாங்க ஆண்டவற்ற அன்பை நேசிக்கிறோம். நாங்க ஒருவர் இப்படியாக மரிச்சு, இப்படியாக நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை தன்மையில எடுத்து, இப்படியாக நம்மளை வச்ச அன்பு என்றைக்கும் விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஒருவரை நாம நேசிக்கிற
ஜனங்களுக்கு பேர் தேவ பிரியர்கள், இயேசுவின் பிரியர்கள். அவருடைய அன்புக்கு நாம ஒரு ஒரு பிரியர்கள் அல்லது அவருடைய அன்பை விசுவாசிக்கிற ஜனங்கள். சோ ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக அனைவருக்கும் எழுதுறது அவசியம். நாம பரிசுத்தவான்களாக தான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்க பரிசுத்தவான்களாக மாற்றிருக்கிறார். சோ அதனாலதான் அவர் சொல்றார் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு. ஆமீன். சோ இயேசுவால மட்டும்தான் நானும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்படலாம். சோ அந்த பரிசுத்தம் தான் முழுமையான பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். இதுதான் அவர் நம்ம சொல்றார், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்க என்று சொல்றார். காரணம், நாங்களே நம்ம கிறிஸ்துவால் முழுமையாக்கப்பட்டது என்பதை நாங்க நம்பல என்று சொன்னா கிறிஸ்துவோட நம்மால பயணிக்க முடியாது. சோ அதைத்தான் பேதுரு புத்தகத்துல சொல்ற, பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாதே. சோ அப்ப நாம கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்பட்டத நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டு நம்பாம அவரை தரிசிக்க முடியாது. ஆமீன். குற்ற உணர்வோட அவரை தரிசிக்க முடியாது. சோ அதனாலதான் ரோமர் புத்தகத்துக்கு எழுதுற ரோமர் இருக்கிற ஜனங்கள் தேவப்பிரியருக்கு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமீன். உலகத்துல எந்த மனுஷனாலையும் பரிசுத்தத்தை தன்னுடைய நடத்தைகளினால பெற முடியாது. அதனாலதான் இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதா முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். சோ இயேசு கிறிஸ்துவை குறித்து தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், சோ நான் எப்போ சொல்லுவேன், பழைய உடன்படிக்கை யார மையப்படுத்தி இருக்கு? இயேசு கிறிஸ்துவை. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமா தான் எந்த ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படலாம் என்பது தீர்க்கதரிசிகள் மூலமாய் உலக தோற்றத்துக்கு முதல்ல இருந்தே அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனாலதான் ஆபேல் விசுவாசத்தினூடாக நீதிமானாக்கப்பட்டார். ஆமீன். ஆனா காயின் விசுவாசத்தினூடாக அவன் நீதியை தேடல. சோ இயேசு கிறிஸ்து குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா பரிசுத்த வேதாங்கள் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஆமீன். சோ மற்ற இடங்களில இப்ப நாம அவரால மரிச்சு அவரால் அடக்கம் பண்ணப்பட்டு அவரால உயிர் தெழுந்திருக்கிறோம். எங்க? பிதாவின் வலது பாரசத்தில். 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுது, நாம் ஒன்றாக ஒரே ஆவியாக இணைந்திருக்கிறோம். சோ நாம ஒரே ஆவியாக இணைந்தபடியால, சிந்திச்சு பாருங்க, ஒரே ஆவியாக இணைஞ்சபடியால அவரிடத்துல இருக்கிறதெல்லாம் நம்மிடத்துல இருக்கிறது என்கின்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். இப்ப இயேசுவோட நீங்க ஒற்றை ஆவியா இருக்கிறீங்க. இயேசுவோட ஒற்றை ஆவியா இருக்கிறோம். அப்ப அவருடைய வாழ்க்கையை நாம ஷேர் பண்றோம். இயேசுடைய வாழ்க்கையை நாம அதுல பங்கு கொள்றோம். நீங்க சொல்லுவார்கள், ஏன் கணக்க வேண்டாம், ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, ஆதாம் நீ ஏவாளோட போய் என்ன செய்வாயா? இசைந்திருப்பாய். உன்னுடைய குடும்பத்தை விட்டு
ஏவாளோட போய் சேர்ந்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சோ அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து பரலோகத்துல போய் அவர் என்ன செய்யல, அவர் இருக்கல. அவர் போய்க்க சொன்னார், நான் போய் திரும்பி வருவேன், நான் உங்களை தனிமையாக விடேன். சோ இப்ப பரிசுத்தாவி நாங்களும் ஒற்றை ஆவியாக இசைந்திருக்கிறோம். ஏன் இசைந்திருக்கிறோம் என்றா அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவன் நமக்கு பங்கு இருக்கும்படியா. சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சில அமைப்புகளே எல்லாமே தேவனுடைய நித்திய ஜீவனை வெளிப்படுத்து. இங்க உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி என்றா அவர்கள் என்ன செய்யறார்களாம், அந்த சட்டத்தின்படி ஒன்றாக இணைந்திருக்கிறார். சோ கணவனுக்கு உரிய சொத்து மனைவிக்கு சொந்தம், மனைவிக்கு இருக்கிறது கணவனுக்கு சொந்தம். ஆனா நீங்க பாருங்க டிவோர்ஸ் நடக்க என்ன நடக்குது, பிரிச்சு கொடுக்கப்படுது. காரணம் என்ன, அவர்கள் ஒன்றாக, அவர்கள் இருவரும் ஒன்று. சோ சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுண்டா இன்றைக்கு இயேசு சொல்றார், நானும் நீங்களும் ஒன்றாக இசைஞ்சிருக்கிறோம். சோ இது எங்க இருந்து வருது? நற்செய்தி. யார் உங்களுக்கு எப்படி அறிவிக்கிறார் கடவுள்? நற்செய்தி. ரைட்? இப்படி இருக்க வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சோ இதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். இது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு கும்பலுக்கு எழுதப்படுது. ஏற்கனவே இயேசுவை தேவ பிரியருக்கு எழுதப்படுது. என்ன நான் முதல் அதிகாரத்துல வாட்சிக்கான முதல் கண்டெக்ஸ்ல அவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு. சோ அதானே நான் சொன்னனே ஆரம்பத்திலேயே, நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அப்ப இனி என்ன? சோ ரட்சிப்பு எங்களுக்கு இப்ப நிரந்தரமாயிற்று, இனி என்ன? சோ இனி என்ன நம்மட வாழ்க்கை, இனி எப்படி நாம வாழ்றது என்றதுக்கு தான் பிலிப்பியர்ல 4:12 பவுல் சொல்ற, ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. எந்த ரட்சிப்புக்காக? உங்களோட வாழ்க்கையில ஓகே, நீங்க ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறீங்க, அல்லது உங்களோட வாழ்க்கையில இன்ன காரியம் தேவை. சோ அதெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படிதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எங்களுக்கு மகிமையிலே நிறைவாக்கப்பட போஸ். சோ அப்ப நாம சோம்பறியாக இருந்தோம்டா ஒன்றுமே நடக்காது. சோ அதனாலதான் பவுல் சொல்றார், இவ்வளவு ஒரு மகிமையை பெற்ற நீங்க, இவ்வளவு ஒரு வசதியை பெற்ற நீங்க பிரயாசப்படாம இருக்கிறீர்களே. சோ இவ்வளவு பாருங்க, நாங்க இவ்வளவு சத்தியத்தை கேட்க இப்ப உங்களுக்கு இப்போ ஒன்று வரும், இப்ப சபேசன் சொல்ற சரிதான், நாங்க ஒர்க் அவுட் பண்ணணும், எஸ் சுவிசேஷத்தை நாம படிக்கணும், விசுவாசிக்கணும் என்று இப்ப தோணும். ஆனா சாப்பிட்டு படுத்துட்டு பாருங்க, அப்படியே பிறகு பஞ்சு வந்துடும். அதே போலதான் யாரும் சொல்லிக்க, ஜிம்முக்கு போகணும் போல இருக்கு, இந்த சரீரத்தை கொஞ்சம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து மசில்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும் போல இருக்கும். ஆனா பிரியாணியை கண்டோன்ன நித்தமும் சாப்பிடணும் போல இருக்கு. சோ அப்படியே லைஃப் போஸ். எஸ், இயேசு உங்களுக்கு கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு தந்துட்டார். அந்த ரட்சிப்பை நாம் இழக்க போறதில்லை. அது 100% உண்மை. உங்களோட முடிவு அது நித்திய ஜீவன் என்று பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாய் அதை குறிச்சு நாம சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இதுக்குள்ள எவ்வளவோ நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் கணக்கு இருக்குது என்பதைத்தான் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. சோ
சோ அந்த ஒர்க் அவுட் என்ற இத நான் போன கிழமை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஆங்கிலத்துல வாசிச்சேன். எப்படி இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பதை எப்படி நான் இந்த வடிவில பேசுறேன் என்று நீங்க சிலவள ஆச்சரியப்படுவீங்க. ரட்சிப்பு நிறைவேறத்தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம இன்னும் ரட்சிக்கப்படையில, நாம ரட்சிப்பை காக்கையில் என்று சொன்னா முடிவில் இழந்துருவோம் என்ற மாதிரித்தானே இந்த வசனம் இருக்குன்னு சில பேர் நீங்க யோசிக்க கூடும். ஏன்னா அப்படித்தான் 190% அறிஞ்சு கொண்டிருக்கிறார். சோ இங்க ஆங்கில பைபிள் இருக்க எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ரைட்? NLT-ல படிக்கிறது. Dear friends, you always followed my instruction when I was with you, and now that I am away, it is even more important. Work hard to show the results of your salvation. Work hard to show the results of your salvation. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுது? work hard to show the results. உங்களோட to show the results of your salvation, அதாவது உங்களோட ரட்சிப்பால வந்த பலனை, உங்களோட ரட்சிப்பால வந்த பலனை வெளியில காட்டுறதுக்கு அல்லது வெளியில கொண்டு வர்றதுக்கு work hard. சோ எவ்வளவு நாங்க நினைச்சதுக்கு ஒப்போசிட்டான சுவிசேஷம் ஒன்று பாத்தீங்களா? சோ எப்படி நாம work hard, எப்படி கடுமையா நாம வேலை செய்யலாம்டா, நீங்க சிந்திக்க 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 கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சவைகளை சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, எப்படி நீங்க நித்தமும் போய் ஒவ்வொரு நாளும் போய் உடற்பயிற்சி செய்றீங்களோ அதே போல சிந்திங்க. work hard to show, அதை காண்பிக்கிறதுக்கு, அதை வெளியில கொண்டு வருது, the results of your salvation. ஆங்கிலம் தெரிஞ்சாக்களுக்கு இது வடிவா வழங்கும் of your salvation. உங்களோட ரட்சிப்பால் வந்த, நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்படியால் தான் சொல்றேன், நீங்க ரட்சிப்பால் வந்த அல்லது கிறிஸ்து உங்களை அழைச்சு தன்னுடைய நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடியால, கிறிஸ்து உங்களை அழைச்சு உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறபடியால, கிறிஸ்து உங்களை அழைச்சு பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியால, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தபடியினால், கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தபடியினால் சொல்ற நீ கடுமையாக நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, அவருடைய சுவிசேஷத்தை நம்புங்க, அவர் செய்து முடிச்சவங்களை நம்புங்க. அப்பொழுது நீங்க அதுக்குரிய பதில காணுவீங்க. எப்படி உடற்பயிற்சி செய்யறதுனால நாளுக்கு நாள் நீங்கள் பதில காண்றீங்களோ, அதனுடைய ரிசல்ட்ஸ பாக்குறீங்களோ, அதனுடைய பலனை பாக்குறீங்களோ, இயேசு சொல்றார் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை நான் தருவேன். அப்ப அது என்ன கிரிய? அவர் சொன்னார் விசுவாசம். ஆமென். சோ விசுவாசிக்கிறவனுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், சிலுவையில் அவர் செய்து முடிச்சதை அவன் கொடுக்கிறார். சோ விசுவாசம் தான் அது நம்முடைய கிரிய. ஆமென். சோ இதுதான் ஒர்க் அவுட். ஆமென். இதை விட எனக்கு இன்னும் கிளியரா சொல்ல முடியாது. சிலவேளை நீங்க கிளியரா என்ன விட சிந்திச்சிருப்பீங்க, நான் சொன்னதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிருப்பீங்க, ரைட்? சோ இதுதான் இங்க பேசப்படுது. ஏன்னா கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாங்க பிற நம்முடைய கிரியையினால ரட்சிப்பை காக்குறதுக்கு பைபிள் எங்களை திரும்ப மூடர்களாக்கல. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 11.
சாரி, ரோமர் அது பிறகு போகலாம். சாரி, நாங்க இப்ப திரும்ப ரோமர் 1க்கு போவோம். ரைட், இப்ப 16 திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறிச்சு நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அதுதான் தேவ பலன். இதுதான் ஆங்கிலத்துல கோட்ஸ் பவர், அவருடைய வல்லமை அல்லது அவருடைய பலன். ரட்சிப்பு உண்டாவதற்கு எது காரணமா இருக்கு? சுவிசேஷம். சோ கூடுதலான மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஜெபம், உபாசம். ஜெபம், உபாசத்தை விடுங்க. ஜெபம் நல்ல விஷயம். நான் அடிக்கடி கூட சொல்றேன், நீங்க ஜெபிங்க. என்னத்துக்காக? ஆண்டவர்கிட்ட வல்லமைக்கா நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. இல்ல என்ன வல்லமையா நடத்தும் நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. நாமளே ஜெபிக்கிற ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய கிருபையை நான் புரிஞ்சொள்ளணும். சோ அந்த புரிதல் வந்துட்டாலே நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்குரிய அறிகுறி. சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, தம்பி இல்ல தங்கச்சி, உனக்கு இது வர்றதுக்குரிய அறிகுறி இருக்கிறது. சோ அதே போலதான் நீங்க சுவிசேஷம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சா இருந்தா அது ரட்சிப்பினுடைய அறிகுறி. அது நாளடைவுல அது உங்களுக்கு கனியை தரும். சோ அதனாலதான் பவுல் இங்க சொல்றார், ரட்சிப்பினுடைய தேவ பலன் அதுதான். ரைட், அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சோ நமக்கு உண்டான தேவநீதி எதனால? விசுவாசத்தினால. சோ அப்ப இந்த விசுவாசம் எப்படி வந்தது? சோ நானும் நீங்களும் எப்படி இன்றைக்கு நீதிமான் என்று உறுதிப்படுத்தினோம்? சோ முன்னே நீங்க வேற ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தீங்க, இப்ப நீதிமான் என்று நீங்க இளைப்பாடுறீங்க. காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு இளைப்பாடுறீங்க. காரணம் என்ன? இனி நீங்க உங்களை யாரென்று கடவுளுக்கு நிரூபிக்க தேவையில்லை. காரணம் என்ன? விசுவாசத்தினால் உண்டான நீதிதான். சோ அப்ப இந்த விசுவாசத்தினால உண்டான நீதி என்னத்தினால வந்தது? அவருடைய நற்செய்தியினால், சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் பழைய ஏற்பாடுகள்ல, உடன்படிக்கையில மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த ரகசியம் இயேசு தன்னோட அப்போஸ்தலர் ஊடாக வெளிப்படுத்தினார். இதை இயேசு வெளிப்படுத்தினாரா? அவர் மறைமுகமா வெளிப்படுத்தினார் சில காரியங்களை. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக நிலைச்சிருக்க யாரு காரணம்? இயேசுதான் காரணம். அதை பிரசங்கிச்சது யாரு? பவுல். அப்ப பவுலுடைய சுவிசேஷம் நமக்கு தேவையில்லைண்டா இயேசுவே நமக்கு தேவையில்லைன்னு சொல்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். சுவிசேஷத்தினால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். பாருங்க, சுவிசேஷம் தான் என்ற அடையாளத்தை பெற்று தந்தது. திரும்ப சொல்றேன், சுவிசேஷம் தான் என்ற அடையாளத்தை பெற்று தந்தது. உங்களுடைய அடையாளத்தை சுவிசேஷம் தான் பெற்று தந்தது. உங்களுடைய அடையாளத்தை திரும்ப உறுதிப்படுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற அடையாளத்தை எனக்கு தந்தது சுவிசேஷம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட வல்லமையை அப்படி பெறலாம், அப்படி பெறலாம், பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், அப்படி தீர்க்கலாம் என்று.
இயேசு சொன்னார், உவமை சொன்னார் பாத்தீங்கன்னா, வீடு கட்டுறவர், ரைட், கடற்கரையில கட்டினான்னு சொன்னார். அடுத்தது வீடு கட்டினவன் கற்பாறையில, சாரி, கடல் மண்ணில அல்லது மணல்ல, மற்ற இன்னொருவன் கற்பாறையில கட்டினான் என்று சொன்ன. சோ இந்த கடல் மண்ணில கட்டினதெல்லாம் என்ன? வீடு. வீடுதான், பாக்குறதுக்கு வீடுதான். ஆனா அது வெள்ளம் விரைக்க, அலை அடிக்க என்ன செய்யுது? அங்க கீழே நிலம் உறுதி இல்லாதபடியால அவ்வளவு கொலாப்ஸ் ஆகுது. ரைட்? சோ அதே போலதான் நானும் நீங்களும் ஒர்க் அவுட் யுவர் சல்வேஷன், உங்களோட ரட்சிப்ப, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப, அதுக்காக பிரயாசப்படுங்க. அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? நம்புங்க. எப்படி? கிறிஸ்துவுக்குள் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அப்ப நீதியாக என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம். இது எப்படி வந்தது? யார் சொன்னது? இது எப்படி நீங்க நம்புறீங்க? ஏன் நீங்க இதை நம்பணும்? இதை நம்புறதுனாலதான் உங்களோட வாழ்க்கை என்றைக்கும் அசைக்கப்படாத கிறிஸ்துவனுடைய சத்தியத்தின்படி, நீங்க நட்டப்பட்ட கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி நீங்க நம்புகிற ஒரு பெரிய ஒரு அஸ்திவார். சோ அதனாலதான் பவுல் இங்க பாருங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட. ஆமென். சோ அவர் சொல்றத நாம ஏற்றுக்கொள்ளைக்கு, இயேசு சொல்றத நற்செய்தி, அதான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று பல இடங்கள்ல பவுல் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், இன்னும் பல இடங்கள்ல சொல்றார் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. ஏன் இந்த அதிகாரத்திலே இருக்கு பாருங்க. 1 7வது வசனத்தை பாருங்க. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. எந்த விசுவாசத்துக்கு? இந்த விசுவாசத்துக்கு. உலகத்துல பல விதமான விசுவாசத்தை வச்சிருக்கார். அது மத ரீதியான அல்லது மாம்ச பல ரீதியான விசுவாசம். சோ அந்த விசுவாசத்தினாலதான் இன்றைக்கு எல்லா மதமும் நிலைச்சிருக்கு. சோ அந்த விசுவாசத்தாலதான் இந்த விசுவாசத்துக்கு அநேகர் கீழ்ப்படியல. ரோமர் 10 சொல்லுது. 10, சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை பற்றிய வைராக்கியம் அவர்களுக்கு உண்டு. அதை குறித்து நான் சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாம, அதாவது விசுவாசத்தினால்தான் தேவனுடைய நீதி வரும் என்பதை அறியாம, தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார். சோ பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு காண்பிச்சேன். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலேண்டா நம்ம விசுவாசத்துக்கு கீழ்ப்படியல, விசுவாசத்துக்கு நாம கீழ்ப்படியலேண்டா தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய நீதிக்கு நாம கீழ்ப்படியலன்னு சொன்னா எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமென். நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ நான் யோசிக்கிறேன், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ரட்சிப்பு அங்க பிரயாசப்படையில, பலன் அளிக்கல என்று சொன்னா, நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நமக்கு பலன் அளிக்கணும் கட்டாயம்.
இந்த நிரந்தரமான அழிவில்லாத இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஷைன் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில வெளியில வரணும். அதனுடைய பலன்களை நாம காணணும். ஒரு மரம் உண்டாக்கப்பட்டா அந்த மரத்தினுடைய கனியை நாம பார்க்கணும். அப்ப இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்தாருண்டா அந்த ரட்சிப்பினுடைய கனிகளை நாம பார்க்கணும். ஏண்டா இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப இத நீங்க இப்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிராக்டிஸா கொண்டு வாங்க. ரைட்? இப்ப நான் சொல்ல போறது இன்னைக்கு அநேகர் ரட்சிப்பினுடைய கனியை காண முடியாம இருக்கு. ஏண்டா அவர்கள் ரட்சிப்பு முதலாவது ரட்சிப்பு கிருபையினால் எனக்குள் வந்தது, இது என்னுடையதல்ல, இது தேவன் எனக்குள் நாட்டப்பட்ட ஒரு வித என்று அதுல நீங்க இளைப்பாறினாத்தான் நீங்க என்ன செய்றீங்க, அவருடைய வார்த்தையோடு நீங்க ஒருமிச்சு நடக்கிறீங்க. ரட்சிப்பு இல்ல, நீங்க தான் அதை நிறைவேற்றணும், நீங்க தான் அதை பெறீங்கன்னு சொன்னா அதுல கனி வராஸ். என்ற அத்தி மரத்துல ஆண்டவர் கனியை காண முடியல, சுயநீதியில கனி இல்லை. சோ அதனால அத்தி மரத்தை சபிச்சார், அத்தி மரம் வெட்டப்பட்டதுன்னு சொன்னார். சோ எப்ப ஒரு விசுவாசி கிறிஸ்துவ நேசிக்கிற கிறிஸ்துவ நம்புற ஒரு விசுவாசி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொண்டதான இந்த பொக்கிஷத்தை எப்ப அவர் விசுவாசிச்சு எப்ப அதுல இளைப்பாரி எப்ப நடக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த நம்பிக்கையில இந்த இயேசு நாட்டப்பட்ட இந்த ரட்சிப்புல கட்டாயம் கனி வரும். அவர் ஒரு மனுஷன் அல்ல. சோ அதைத்தான் அவர் உவமையாக யோவான்ல சொன்னார். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தார், ஒருவன் என்னில் நிலைச்சிருந்தார், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சோ அப்ப எப்படி நாம இயேசுவோட நிலைச்சிருக்க முடியும்? இயேசுவோட நம்முடைய கிரியையினால நிலைச்சிருக்க சொல்லல, இயேசுனுடைய சத்தியத்துல அவர் சொல்லுகிற நிஜத்தில நாம நிலைச்சிருக்கணும். அவர் சொல்லுகிறதான சுவிசேஷத்துல சத்தியத்துல நாம நிலைச்சிருக்கோம். அப்படி நினைச்சிருக்க அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். காரணம், கனி கொடுக்கிறது நீங்கள் அல்ல, அவர் விதைச்சதான அந்த மரம்தான். சோ கனி கொடுக்கிறது நீங்கள் அல்ல, அவர் விதைச்ச, அவர் போட்ட அந்த வித்து, அவர் தந்த அந்த ரட்சிப்பு தான். இத முதலே தாவீது சொல்லிட்ட, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவே. ஆமென். சோ அப்ப இயேசு சிலுவையில மரிச்சு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நாமும் கூட அவரோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவரோட பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார வச்சு அவரோட ஒற்றை ஆவியாக இணைஞ்சு இப்ப நானும் அவரும் அவர் இருக்கிற பிரகாரமா நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த பூமியில இருக்கிறோம். சோ அப்ப இதெல்லாம் நமக்கு சுவிசேஷம் தான் அறிவிக்குது. இதை நாம நம்பி இதுல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு நிறைவேறும். நீங்க என்னத்துக்காக நீங்க போராடுறீங்களோ அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கனியாக வரப்போஸ். இயேசு ஒரு ஓமைய சொன்னார் தெரிந்தானே, அதாவது அவர் செடி நாம கொடி, அவர் செடி நாம கொடி. சோ கொடியில கனி வருஸ்,
கொடியில கனி வர்றதுக்கு கொடி அல்ல காரணம், செடிதான் காரணம். செடியில இருந்துதான் கொடிக்கு எல்லா சத்துக்களும் போகிறது. அப்ப செடிதான் கனியை கொடுக்கு. அதே போலதான் இன்றைக்கு நீங்க இயேசுவோட இணைஞ்சிருக்கிற இந்த சத்தியத்துல நீங்க இணைஞ்சிருக்கிற பொழுது நித்தமும் உங்களுடைய மனசும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய இருதயமும் இந்த உண்மையில இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இருக்கு. எத்தனை பேர் நான் கனியுள்ள வாழ்க்கையை விரும்புறேன்? ஆமேன். கனியுள்ள வாழ்க்கை. நீங்க பிரகாசிக்கிற ஒரு செழிக்கிற ஒரு மரமாக, கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருப்பீங்க. கனி ஒரு மரம் கனி கொடுக்குதுன்னா அந்த மீனிங் அது செழிப்பா இருக்கு. ஆமேன். பாருங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, ரோமர் 10:3, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாம தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால். ஆமேன். அடுத்த வசனம் இதே இந்த அடிப்படையில தான் அவர் இன்னும் ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். ஏனென்றா அதை எப்படி சொல்றாருண்டா, அவர் யார உதாரணத்துக்கு எடுக்கிறாருண்டா, பழைய உடன்படிக்கையில ஈசாக்குக்கு ரெபேக்காள் கற்பம் தரிச்சிருக்கேக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு 2 குமார் ரெட்ட பிள்ளைகள் பிறப்பார், ஏசா மற்றும் யாக்கோப். இந்த 2 பேரிலையும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? பழைய உடன்படிக்கையில நீங்க இது ஒரு பெரிய ஸ்டோரியா பாக்குறீங்க. ஆனா இத பவுல் கொண்டு வரார் பாருங்க. பரிசுத்த ஆவி இல்லாம எப்படி கொண்டு வர முடியும்? பவுல் அநேக பழைய உடன்படிக்கைய அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு எவ்வளவு உயிர் இருக்கு, ஜீவன் இருக்குது என்பதை கொண்டு வரைக்கே நமக்கு தெரியணும். இது மனுஷன் அல்ல, இது கடவுள் பேசுகிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. நான் முந்தி பல மெசேஜ்கள் இப்படி கேட்டேன். எங்களுக்கு கிருபை புரியாம, புதிய உடன்படிக்கை புரியாம, இப்படியான காரியங்கள் புரியாம நாம இருக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டாலும் கூட ஒரு ஓரமா இருந்து யோசிக்க எங்களுக்கு அது சரியான ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன் ஏசாவா ஆண்டவர் வெறுத்து யாக்கோபை நேசித்தார் என்று சொல்லப்படுது? அப்ப என்ன, ஆண்டவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா என்கின்ற கேள்விகள் நமக்கு உருவாகும். ஆனா அப்ப எங்களுக்கு அந்த பதில் கிடைக்கல. சோ அவர் பிறக்க முதலேயே, யாரு? இவர்கள் இருவரும் பிறக்க முதலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன். சோ அர்த்தங்கள் பலக்க இருக்கு. அதாவது மூத்தவன் அவனுக்குத்தான் என்ன ஆசீர்வாதம் போப்போஸ். இளையவனுக்கு தான் ஆசீர்வாதம் போப்போஸ். சோ இது தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதே பிரச்சனை இல்ல இனி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே வாழ்றவைக்கு. ஏண்டா அநேகர் அப்படி பிள்ளையா விளங்கிடுவீங்க நீங்க. அப்ப மூத்த பிள்ளையோட இளைய பிள்ளைதான இப்போ ஆசீர்வாதமா இருக்குமான்ட்டு. அது உங்களோட பிள்ளையான நம்பிக்கையும் பிள்ளையான சிந்தனையும். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நாம என்ன செய்யிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை, முதல் கனியான ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றிருக்கிறோம்.
ஆனா இது என்னத்தை இங்க சொல்ல வார என்கிறதா முக்கியம். ஆமென். சோ அதனால அந்த பவுல் எழுதினதை அப்படியே நான் உங்களுக்கு கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். அது சரியாக எத்தனையாவது அதிகாரம் என்றா, ரைட், ரோமர் 9 எடுப்போமா? ரோமர் 9 32 வசனத்தை பாருங்க. முப்பத்தொன்று 30 இருந்து வாசிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியர் நீதியை அடைந்தார். நீதியை தேடாத பிரஜாதியர் நீதியை அடைந்தார். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நாம நீதியை தேடாத ஒரு பிரஜாதி மக்கள். சோ எப்படி நாம நீதியை தேடல என்று நீங்க சொல்லுவீங்க என்று நீங்க கேட்க முடியும். அங்க மேல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க நியாயப்பிரமாணத்தின் ஊடாக எந்த ஒரு மனுஷனும் நாங்க நீதியை தேடல. பிரஜாதி மக்கள் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதன் ஊடாக அவர்கள் நீதியை தேடி அவர்கள் என்ன செய்துட்டார்கள்? தங்களோட வாழ்க்கையை இழந்துட்டார் என்று அதனால் அவர்கள் சாபத்தை தான் பெற்றுக்கொண்டார். ஆனா நாம சோ நீதியை தேடல. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச உடனே நாம நீதியை அடைஞ்சிட்டோம் என்று சொல்றாங்க. பாருங்க, எங்க நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? நீதியை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அதான் உங்களோட அடையாளம். திரும்ப சொல்றேன், நீங்க நீதியை அடைஞ்சிட்டீங்க. நீங்க ஆங்கிலத்துல சொன்னா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டுட்டீங்க. நீங்க நிரபராதியாக விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. ஆமேன். நீங்க நீதியை பெற்றுக்கொண்டீங்க. கடவுளுக்கு முன்பாக நீதிமான்களாக நிக்கிறதற்குரிய முழு அந்தஸ்தையும் அடையாளத்தையும் தகுதியையும் நீங்க பெற்றுட்டீங்க. நீங்க என்றைக்கும் கடவுளுக்கு முன்னால அவருடைய பார்வையில நீதிமான் 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 பரிசுத்தவான் தான் அவருடைய பார்வையில. ஆனா நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அவைகள் அடையவில்லையா? என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாம. என்னத்தினால தேடலையா? விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடர்றதற்கான கல்லில் இடறினார். என்னத்தில் இடறினார்? கல்லில். நியாயப்பிரமாணம் எப்பவும் கல் என்னத்தை எப்பவும் குறிக்குதுன்னு சொல்லுவன்? நியாயப்பிரமாணத்தை. ஏண்டா கல்லில தான் கற்பலகையில தான் எழுதப்பட்டது நியாயப்பிரமாணம். ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு இயேசுக்கு முன்னுக்கு குற்றப்படுத்திக்க அவர் என்ன சொன்னார்? உங்களில் ஒருவன் பாவம் இல்லையண்டா இவளுக்கு கல்லறிங்கன்னு சொன்னார். சோ நியாயப்பிரமாணத்தினால் எந்த ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது. சோ அதனால இயேசு அதை அவர்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். சோ இதோ இடறதுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எவர்களெல்லாம் நீங்க விசுவாசத்தினால் வந்த நீதியில நீங்க நிலைச்சிருந்து, விசுவாசத்தினால் வந்த நீதியில நிலைச்சிருந்து அந்த நீதியில நீங்க ஸ்திரப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நீதியில நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நீதியில நீங்க பிரயாசப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இது யாருடைய நீதி? கிறிஸ்துவனுடைய நீதி. இது யாருடைய அந்தஸ்து? கிறிஸ்துவின் அந்தஸ்து. இது யார் தந்த உரிமை? கிறிஸ்து தந்த உரிமை. இது யார் தந்த வல்லமை? கிறிஸ்து தந்த வல்லமை.
இது யார் தந்த ஆசீர்வாதம்? கிறிஸ்து தந்த ஆசீர்வாதம். இது யார் தந்த கனி? கிறிஸ்து தந்த கனி. சோ ஆகவே நாம் இதுல நிலைச்சிருந்து இதுல பயிற்சி பெற நீங்க ஷைன் பண்ணுவீங்க. ஆமே. பாருங்க, இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்ப ரோமர் 9 இருந்து நான் ஒரு 2-3 வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் வசனத்தில இருந்து. ரைட். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவராக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஷ்டவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையிலும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றோ என்று சொல்லக்கூடாதே. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தர் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. என்னவாம்? தேவ வசனம் இஸ்ரவேல் வம்சத்தர் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரார் இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. என்னவாம்? ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஏனென்றால் சொல்ல போறார், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. திரும்ப சொல்றேன், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கு ஒருவர் மாம்சத்தின்படி இருப்பாராக இருந்தார், அவர் தேவனுடைய பிள்ளை அல்ல. சோ அவர் ஜெபிக்கிற பொழுது அங்க பதில் இல்ல, அவர் உறவாடுகிற பொழுது பதில் இல்ல, அவர் செய்யற ஊழியம் எல்லாம் அது மாம்சத்துக்குரியதா இருக்குமெண்டா காரணம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்கின்றதை இங்க சொல்றேன். மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். என்னவாம்? வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார். ஒன்று வாக்கு தத்தத்தின் படி பிறக்காதது, அதான் இஸ்மவேல். மற்றது குறித்த காலத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன அந்த சொல்லின்படி வாக்குத்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்ததுதான் ஈசாக். ஓகே. சோ அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இஸ்மவேலை நான் என்னுடைய பிள்ளையாக நான் எடுக்கிறேன் என்று சொல்ல வாரேன். சில உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றா இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், தேவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததுதான் ஈசாக். சோ இது எங்க கொண்டு வந்து இணைக்கிறாருண்டா, அதே போலதான் நானும் நீங்களும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள்தான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் உளவு காலமும் பொறுமையோட காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. இவன் சர்வ சிருஷ்டிகளும்
சில நீங்க சந்தோஷப்படுவீங்க, சிருஷ்டிகளும் என்னை பார்த்து சந்தோஷப்படுது. அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு பூ மிதிச்சு விரைங்க, மலையை பார்த்து சொல்லுமோ இந்த ஆளுக்கு மேல நான் விழமாட்டேன். ஏன்னா நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, சிருஷ்டிகளே, அவருடைய சிருஷ்டிகளே சந்தோஷப்படுதாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால் வருகிற நீதிமான்களை பார்க்கிறதுக்கு. சில உங்களுக்கு பைத்தியமா தோணும், நான் ஒன்னும் செய்யல. சோ அதனாலதான் இயேசு காற்றை அடக்கினார் என்று நான் பார்க்கிறேன். அவர் அமைதல் உண்டானது என்ற அமைதல் உண்டாயிடுச்சு. ஏன்னா இயேசுக்கு தெரியும் நான் யார் என்று. ஆமீன். பிதா எப்படி தன்னை நேசிக்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய அன்பினாலதான் அவர் நிலைச்சிருந்தார் என்றுதான் பைபிள் சொல்லுது. இயேசுவை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழப்படின ஆவி, அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொன்னது சும்மா விளையாட்டு அல்ல. சோ ஆகவே நாம எதை நம்புறோமோ தான் நம்முடைய வாழ்க்கையாஸ். என்ன, நாம சுவிசேஷத்தை தான் நம்புறோம், வேற ஒன்றையும் நான் நம்ப சொல்லல. சுவிசேஷத்தை நான் என்ன நம்ப சொல்லல, ரோட்ல போற இன்னொருவரை நம்ப சொல்லல, ரைட்? அல்லது உங்களுடைய மாம்ச பலத்தை நம்ப சொல்லல, சுவிசேஷத்தை நம்ப சொல்றேன். அது ஒரு நாளும் என்ன செய்யாது, வெறுமனா திரும்பாஸ். அப்ப இங்க நமக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தத்தின் பண்ணி பிறந்ததான் அவருடைய பிள்ளை. அதனாலதான் நீங்க நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு மெருவிட்டோணுமெண்டா, தேவன் ஆபிரகாம உன் ஒரே பேரான குமாரனை எனக்காக பலியிடன்னு சொல்ற. ஆனா ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் இருந்தான் அந்த டைம்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, யார ஒரு பிள்ளைன்னு தான் சொல்ற. ஆண்டவர் என்ன பச்சைவாதம் உள்ளவரா, அன்பில்லாதவரா? இல்ல, அவர் அன்பானவர். அதற்காகத்தான் சிலுவையில நமக்காக மரிச்சு விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு எல்லாரையும் அழைக்கிறார். ஆனா நாம அதுக்குள்ள விராட்டிக்கு அவர் ஒரு பாத்திரவானம் அல்ல. அதனாலதான் அவர் சொல்றார், பவுல் சொல்றார், உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், அநேக பிள்ளைகள் இருக்கிறார், ஆனா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தம் படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. கிறிஸ்துவின் சந்ததி யாரு? விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் சந்ததி. நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பிசாசை துரத்துகிறேன், என்னுடைய சர்ச்சில் 10,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஏஓஜிலையும் 10,000 இருக்குது, இந்து சபையிலையும் 10,000 இருக்கலாம், முஸ்லீம் மோசுகளையும் இருக்கலாம், உலகத்துல மில்லியன் கணக்கில் முஸ்லீம்ஸ் இருக்கலாம், மில்லியன் கணக்கில் அந்த டொமினேஷன் இருக்கலாம், இந்த மதம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதுக்காக எல்லாம் கடவுள் என்று சொல்ல முடியுமா? இஸ்மேல் சொல்ல முடியுமா, நானும் அப்பாவுடைய பிள்ளைதான், நான் எனக்கு தாய் வேற, ஆனாலும் என்னுடைய அப்பா ஆபிரகாம் தான், அதனால ஜெகவா கடவுள்லாம் எனக்கு அவருடைய சந்ததின்னு சொல்ல முடியுமா? ஆனா இதுதான் சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய தேவபலன் என்று சொல்லிக் கொண்டு வரோம். சுவிசேஷம் தானே இது எங்களுக்கு சொல்லி தருது. நற்செய்தி தான் எங்களுக்கு சந்தோஷத்தை பிறப்பிக்குது. நற்செய்தி எங்களை ஓடண்டு கலக்கிலே, நற்செய்தி எங்களை பாவி என்று எங்களை குற்றப்படுத்தலே, நற்செய்தி எங்களை ஆக்கினைக்குள்ளாத்திலே, நற்செய்தி உங்களோட அடையாளத்தை தந்துண்டே இருக்கு. அந்த அடையாளத்துலதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ இந்த வாழ்க்கை இப்படியே அல்ல.
நீங்க யாரோ நீங்க யோசிக்கிறீங்க என்ன, நீங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நல்லா பிரயாசப்படுறீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கணும் பிரயாசப்படுறீங்க. ஆனா நீங்க இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. இதுக்காக பிரயாசப்படுங்க. எதுக்காக? இந்த விசுவாசத்துக்காக. இது உங்களுக்கு அலைச்சலும் இல்ல, இது உங்களுக்கு கஷ்டமும் இல்ல, இது உங்களுக்கு ஒரு பொடிக்காக ஜிம்முக்கு போய் அந்த கஷ்டம் இல்லை. இது நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க, நீங்க ஏற்றுக்கொள்ள அதுல நீங்க ஊறி போக 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 அதனுடைய ரிசல்ட்ஸை காணுவீங்க. இதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. எபிரேயர் 11 கர்த்தரிடத்து என்ன, எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதாவது நான் சொல்றேன் இந்த விசுவாசம் அல்லது இன்னொரு வடிவில சொல்ல போனா, இப்ப நான் எடுத்த மெசேஜோட இந்த பிரயாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. ஆண்டவர் என்னத்துக்கு பிரயாசப்பட சொல்றார்? எங்களை யார் ரட்சிப்பை உருவாக்க சொல்றாரு? இல்ல, தந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படு, தந்த விடுதலைக்காக பிரயாசப்படு, தந்த தெய்வீக சுகத்துக்காக பிரயாசப்படு, தந்த சந்தோஷத்துக்காக பிரயாசப்படு. ஏன்? அது உலகத்துல பக்கத்துல இருக்குது, ஆனா நீங்க அதை எடுக்காம இருக்கிறாயே, விசுவாசத்தின் ஊடாக அதை எடுக்கலையே, அதுக்காக பிரயாசப்படு. சோ அப்ப அதான் சொல்ற, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாகாரியம். ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவன், நான் நீங்களும் அவரிடத்துல சேர்ந்துட்டோம், ஒரே ஆவியாக இணைஞ்சிட்டோம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன், ரட்சிப்பினுடைய பலனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு சிலுவையில செய்து முடிச்சவருடைய பலனை அவர் அளிக்கிறவர், கொடுக்கிறவர். அழிக்கிறவர்னா நீங்க மாறி நினைக்க கூடாது. அழிக்கிறன்னு சொன்னா இல்லாம ஆக்குறேன் இல்ல, கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர். அதான் அவர் சொன்ன, என்னிடத்துல வாருங்க, வந்து பெற்றுக்கொள்ளுங்க. கடவுள் கொடுக்கிறவர், வாங்குறவர் அல்ல. பிசாசு தான் வாங்குறது, கடவுள் கொடுக்கிறது. சோ அதுக்காக சிலவட நாங்க ஏதோ ஒன்றை வச்சு சொல்லிக்க, சிலவட உங்களுக்கு மாறி எல்லாத்துக்கும் நீங்க நினைச்சிருவீங்க. சோ அதனால நாங்க வேற யார்கிட்டையும் எதுவும் வாங்குறத நான் சொல்லல. அதுக்காக நீங்க ஏதாவது வாங்க விட்டுறாங்க, பிசாசன்னா எல்லாம் வாங்குறேன் இல்ல. என்ன சிந்தனை நான் சொன்னான்டா, இன்னைக்கு ஆண்டவர் நாம ஆசீர்வதிக்கிறோம் முதலாவது, அதுக்கு பிறகுதான் நாம எங்களுடைய இருதயத்துல ரட்சிப்பின் கனியாகத்தான் நாம் என்ன செய்யறோம், சிலவோட நாம ஊழியங்களுக்கோ எதுக்கும் கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் முதல் நம்ம இடத்துல வாங்குறவர் அல்ல, வாங்கிட்டு அதன் பிறகு நம்ம ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அது பிசாசனுடைய உபதேசம். ஆமென். இயேசு நமக்கு கொடுக்கிறவர், அவர் பலன் அளிக்கிறவர். சோ அப்ப விசுவாசம் இதுதான், நீங்க நம்பணும், அவர் பலன் கொடுக்கிறவர். இதுதான் விசுவாசம் என்றே சொல்றார். பாருங்க, அவர் சொல்றார், இடத்துல விசுவாசம் இல்லா நீ பிரியமா இருக்கேலாஸ். சோ அப்படி பாருங்க, அந்த கண்டெக்ஸை பாத்தீங்கன்னா நான் சொல்றது அப்படியே 100% சரியா இருக்கு. பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தான்? நீதிமான் ஆக்கப்பட்டான் என்றுதான் சொல்லப்படுது. இந்த உலகம் அந்த டைம்ல இப்ப இருக்கிற மாதிரி அன்றைக்கு மோசமா இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் தங்களோட வழியை கெடுத்தார். எப்படி? தேவன் நீதியை விட்டு எல்லாரும் திசை திரும்பிட்டார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல கிறிஸ்தவ மெசேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா 100% சுயநீதியான செய்திகள். ஆனா இங்க சொல்றார், விசுவாசத்தினால
விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நோவா சுதந்திரவாளியான. அப்ப நோவா அந்த காலத்துல என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க? மற்ற எல்லாரும் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாம தங்களை தாங்களே காப்பாற்ற முயற்சிச்சார். அதனாலதான் இன்றைக்கு சுயநீதியாலதான் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே கடவுளை மனுஷர் உருவாக்குறார். சுயநீதினாலதான் தங்களுக்கு தாங்களே போதகர்களை உருவாக்குவார்கள். சுயநீதினாலதான் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே சிக்கிப்படுவார்கள். சுயநீதினாலதான் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே கசப்புகளையும் வேர்களையும் இன்றைக்கு சபைகள் பிரிகிறதுக்கு காரணமே சுயநீதிதான் மூலவே என்றதை அநேகர் புரியல. விசுவாசத்தினால உண்டாகும் நீதியால சபை பிரியாது, சபை உண்டாகும். ஏன் ஏன் நம்முடைய ரட்சிப்பு அங்க பெருமை இல்லை. என்ற ஊழியத்தில் எனக்கு பெருமை இல்லை. என்னிடத்துல 1000 பேர் இருந்தா என்ன, 50,000 பேர் இருந்தா எனக்கு பெருமை இல்லை. ஏன்? இது என்னால உண்டானதல்ல. ரட்சிப்பு என்னுடையதல்ல, என்ற பலத்திலே அல்ல. நான் பிரயாசப்படுகிறேன். பவுல் பிரயாசப்பட்டார். உங்கள் எல்லாரையும் விட, என்ன எல்லாரையும் விட பவுல் பிரயாசப்பட்டார். கிருபையினால் வந்த ரட்சிப்புக்காக அவர் பிரயாசப்பட்டார். அவரே சொன்னார், நான் ஓடினது இது என்னாலே அல்ல, எல்லாமே சுத்த கிருபை என்றார். ஏனென்றா நாங்க உண்மையாக தேவனால் பிறந்தவர்கள், உண்மையாக விசுவாசத்தினால் வாக்குத்தத்தத்தினால் பிறந்தவர்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத மாம்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் பெருமை பாராட்டுவார்கள். அவர்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிற்பார்கள். நான் தான் இந்த பிள்ளை கல்யாணம் செய்து வைக்கணும், நான் தான் பிள்ளை செத்தாலும் தாக்கணும். ஏன்? சுயநீதி. என்ன மற்றவன் ஜபிச்சா தாக்கலாது, மற்றவன் ஜபிச்சா கல்யாணம் நடக்காது. ஏன்? அவர்கள் எல்லாரும் தங்களை இனிஷியேட் பண்றார்கள், தங்களுடைய பலத்தை இனிஷியேட் பண்றார்கள், தங்களோட தான் கடவுள் இருக்கின்ற இனிஷியேட் பண்றார்கள், தாங்கள்லாம் தேவனுடைய அப்போஸ்தலனை இனிஷியேட் பண்றார்கள். ஆனா எல்லாமே இயேசு கிறிஸ்துவால தான் நடக்கின்றது. தேவனுடைய நீதி, கிறிஸ்துவின் நீதி. ஆமென். சோ அப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் வருகிறது. அப்பொழுது நம்முடைய அடையாளத்தை கண்டுகொள்றோம். அப்பொழுது நாம மற்றவனுடைய அடையாளத்தையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார், அவர்களோடையும் கிறிஸ்து சேமா இருக்கிறார், என்னோட இருக்கிற அதே கிறிஸ்து அவரோட இருக்கிறார் என்கின்றதான பரந்த மனப்பா ஏக சிந்தை என்று பைபிள்ல சொல்லப்படும். அந்த ஏக சிந்தை நீங்க நியாயப்பிரமாண சபைகளில பார்க்க முடியாது. அங்க ஜாம்பவான்கள் இருப்பார்கள், பட்டியல் போடப்பட்ட ஜாம்பவான்கள். சோ அங்க என்ன நடக்கும்? அந்த ஜாம்பவான்கள்லாம் அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவார். கிறிஸ்து அல்ல, ஆவியானவர் அல்ல, தேவனுடைய நீதி அல்ல, அவருடைய சுவிசேஷம் அல்ல. ஆமென். சோ ஆகவே பாருங்க எவ்வளவு காரியங்கள் நானும் நீங்களும் சுவிசேஷத்தினூடாக பெற்றுக்கொள்றோம். சோ இது நம்முடைய ரட்சிப்பினுடைய தேவ பலன். சோ எப்ப நான் ஒரு கிறிஸ்தவனாக முதல் இருந்தும் கூட, எப்ப நான் சுவிசேஷத்தினூடாக என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய இருப்பிடத்தை கண்டேனோ, எப்ப எனக்குள்ள ஒரு நிச்சயத்தை ஆவியானவர் போட்டார், விசுவாசத்தினால வந்த நீதிக்கு நான் எப்ப கீழ்ப்படியணும், அன்றையில இருந்து என்னுடைய வாழ்க்கை 100% மரவழிக்கிட்டுச்சு. அது படிப்படியாத்தான் வளர்ந்துச்சு. இன்றைக்கும் நான் வளர்ந்துதான் இருக்கு. போன கிழமை பேசினதை விட இப்ப கூடத்தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். காரணம், அவரை அறிகிற அறிவில நான் வளர்றேன். சோ அவருடைய அறிகிற அறிவில வளர்க்க என்ன உண்டாகுதாம்? கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. ஆமென். சோ அப்ப ரட்சிப்பு தேவ பலனா இருக்கா இல்லையா? சுவிசேஷம் ரட்சிப்பு தேவ பலனா இருக்கா இல்லையா? தேவ பலனா இருக்கு.
ஆமென். அவர் 2 கொரிந்தியர் 5 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் இது முதற்கொண்டு, எத்தனாவது படிக்கிறேன்? 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுவாங்க, நாம இப்ப புது சிருஷ்டியா இருக்கிறோம். சோ இது அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், புது சிருஷ்டி. ஆமீன். சோ இந்த சிருஷ்டிப்பு யாரால நடந்தது? இயேசு கிறிஸ்துவால. அவரால் நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டோம். அவரால் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டோம். அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவரால் நாம் மறுபடி பிறக்கப்பட்டோம். அவருடைய வார்த்தையினால் நாம் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டோம். சோ இது கிறிஸ்துவால நடந்தது. இப்ப பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சன, எல்லாம் புதிதாயின. சோ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது இப்ப ஒரு புதுசு. ஆமென். சோ இதை அறியாம இத பெறாம இருக்கேக்குதான் நாம ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அது உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துக்கும் ஒப்பான ஒரு மதம். ஆனா நாம ஜபிச்சதும் நாம உறவாடினதும் இயேசுதான். அதுல மாற்றம் இல்லை. ஆனா புதிதும் ஜீவனமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழையில. ஆனா இங்க அதைத்தான் அவர் சொல்ற, எல்லாம் பழசெல்லாம் ஒளிஞ்சிட்டு, எல்லாம் புதிதானே. இது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை இப்ப ஒப்புரவாக்கி இருக்கிறார். சோ இப்ப அநேகர், ஆண்டவரே, ஓ என்ன மன்னியும், என்ன சேரும், என்ன இதண்டும் என்றெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு இல்லை, இந்த சுவிசேஷம் இல்லை. பரிசுத்த ஆவி அசைவாடும். பரிசுத்த ஆவி எங்க அசைவாடுற? காத்தா அவர் அசைவாடுறதுக்கு? இப்ப நாம ஒரு புதிய ஒரு மதத்தை உருவாக்கிட்டு, பரிசுத்தாவே ஒரு ஃபோர்ஸ் பவர் மாதிரி தான் இன்றைக்கு உலகம் கொண்டு வந்துட்டு. இன்னைக்கு உலகம் வந்தவங்களை எல்லாம் சத்தியத்தை விட்டு, இந்த இதுக்கு இருக்கிற ஜீவனை விட்டு பிசாசு எப்படியாச்சும் ஜனங்களை தண்ட பக்கம் இழுக்கிறதுக்கு அவன் பெரிய ட்ரை பண்றான். இப்ப என்ன பிரச்சனைண்டா, அதனால இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாம அநேசனம் பாடுஸ். பாருங்க, ரட்சிப்பு எங்க இருக்காம்? சுவிசேஷத்துல. ஆனா இன்றைக்கு மனுஷரை நாடித்தான் மக்கள் ஓடுஸ். சரி, ஓடினாலும் ஏதாவது கிடைச்சாலும் பரவாயில்லை, கிடைக்கும் 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 என்று அநேகர் அப்படியே மனுஷருக்குள்ளே வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சது இங்க பலன் செய்யல. பாவம், அந்த பிள்ளைகளுக்கு பலன் செய்யல. என்றால் சுவிசேஷத்தினூட வராம மனுஷனிடத்துல இருந்து நாம வல்லமையை, ஆசீர்வாதத்தையும் பெற நினைக்கிறோம். சோ அதனால நீங்க அநேகத்தை இழக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோட ஒப்புரவாக்கி. ஆமேன். பைபிள் சொல்லுது, நாம ஒன்றாக அவருடைய ஒரே ஆட்சியில இருக்கிறோமாம். ஆமேன். அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. சரி, நான் அவரிடத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதனாலதான் நீங்க மன்றாடி கொண்டே இருக்கிறீங்க.
ஏண்டா நம்ம பிதாவின் வலது பாரசத்துல உட்கார வச்சிருக்கிறார், ஒரு ஆளுகையின் ஒரு சிங்காசனத்துல நம்ம உட்கார வச்சிருக்காருடா. எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கணும், நாம இப்ப பிசாசு நம்முடைய பாதத்துக்கு கீழே நாம மேல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்த, எங்களுக்கு என்ன ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? ஒப்புரவாக்குதல். ஏற்கனவே நிஜமா இருக்கிறத நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எவனெல்லாம் அதை ஏற்றுக்கொள்றானோ அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுறான். ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன, சத்தியத்தை அறிவி, சத்தியம் அவனை விடுதலையாக்கும். நீ போய் அவனுக்கு நீ ஜெபிக்கவே தேவையில்லை, நீ சத்தியத்தை அறிவி என்று சொல்றாரு. சுவிசேஷத்தை சொல்லு, பிதா குமாரன் பரிசுத்தாவினால நான் ஞானஸ்தானத்தை கொடுப்பேன். பிறகு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் எப்படி என்ன செய்வார்கள்? இயேசுவோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் புதிய வாழ்க்கைக்கு அவங்களா வருவாங்க. நாம போய் ஊத்த தண்ணிக்கு அவங்கள தள்ளவும் தேவையில்லை, அல்லது கடலுக்கு கொண்டே அவனுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதலாவது சுவிசேஷத்தை அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆமீன். நற்செய்தி அறிவிங்க. இயேசு நம்ம ஒப்புரவாக்கினதை அறிவிங்க. இயேசு நம்மோட ஒற்றை ஆவியா இணைஞ்சதை அறிவிங்க. இயேசுடைய ரட்சிப்பை அறிவிங்க, இயேசுடைய மன்னிப்பை அறிவிங்க, இயேசுடைய அன்பை அறிவிங்க. எல்லாத்தையும் அறிவிக்க அறிவிக்க மனுஷன் அந்த தன் அதிகாரத்தை எடுத்துருவான். அப்பொழுதே பிசாசு விட்டுட்டு ஒற்றை ஓட்டமா ஓடிடுவான். முந்தி நான் இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பிசாசு துரத்துறதும் பிசாசு இதன்றதும் பிசாசு இதுலதான் எங்களோட வாழ்க்கையே போச்சு. ஆனா இப்ப ஒன்றையுமே காணலே. பிசாசுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தோமே. எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவால வந்த அதிகாரத்தை நீங்க எடுக்கிறீங்களோ, எப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாரத்தை எடுக்கிறீங்களோ, எப்ப நீங்க பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதிகாரத்தை நீங்க எடுக்கிறீங்களோ, எப்ப உங்களோட பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறீங்களோ, சோ பாருங்க, இந்த உபதேசத்தை இந்த சுவிசேஷத்தான நம்ம அறிவிக்க சொன்னது. அன்றைக்கு உலகம் எப்படி போஸ்? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஆக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. நாங்க என்ன செய்யணும்? ஜனங்களை வேண்டிக் கொள்ளணும். ஏன்? அவங்கள நேசிக்கிறபடியால வேண்டிக் கொள்றோம். ஏன்னா அவருடைய ரட்சிப்பை அப்ப ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க. நீங்க அவருடைய ரட்சிப்பினுடைய அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த சிஸ்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அது பழக்கத்துக்கு வந்துட்டேன்டா, நித்தமும் நித்தமும் நீங்க ரட்சிப்பை அடைஞ்சுட்டே இருப்பீங்க. பாருங்க அடுத்த வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்றுதான் பைபிள் சொல்லுது. அப்ப அவர் பாவமாக்கப்பட்டது பர்பஸ்லியாக பிதாவானவர் அவரை ஒப்பு கொடுத்தார். ஏன்? நாம் அவருக்குள் அவருடைய நீதியாகும்படிக்கு. இது எப்படி வந்தது? சுவிசேஷம். அதனாலதான் பவுல் சொல்ற, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிக்கப்படுவர்களுக்கு இதுதான் தேவ பலன். ஆமே.
சோ பாருங்க, சுவிசேஷம் இல்லையண்டா இவன் கிறிஸ்தவனே ரட்சிக்கப்படல, தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையாக இன்னைக்கு ரட்சிப்பு இல்லாம எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கா தெரியுமா? அவர்கள் பாவத்தோடு போராடுகிறார்கள், தெரியுமா? பாவத்தோடு போராடுகிறார்கள். காரணம், தாங்கள் ரட்சிக்கப்படும். ஒரு மனுஷன் இன்றைக்கு பாவத்தோட போராடுகிறான், ஏன் தெரியுமா? அவன் ரட்சிக்கப்பட. ஆனா பைபிள் அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியல. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, இந்த ரோமர் புத்தகத்துலதான் நீங்க எல்லா உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் எடுத்துருவீங்க. சோ அப்ப ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஆதாமினால. சோ அப்படி இருக்கேக்க நீங்க பாவத்தோட உங்களால ஃபைட் பண்ண முடியுமா? ஒரு கொஞ்சம் கூட நாம இருந்து யோசிக்க வேண்டாமா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவமும் அதனூடாக மரணமும் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கான். நீங்க யார்கிட்ட போகணும் தெரியுமா? ஆதாமிட்டான் போகணும். ஆதாமும் இல்லை, அந்த ஆள் பாவம் சேர்த்துட்டு. எப்போ இப்பதான் உங்களுக்கு விட வரும். நீங்க ஆதாமையும் தேடி பிடிக்கலாது, பாவத்தோடையும் ஃபைட் பண்ணலாது. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ பாவம் மரணம் உங்களை ஆண்டு கொண்டுதான் இருக்க போசு. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ சாத்தானுக்கு பிசாசுக்கு உங்களோட வாழ்க்கையில ரைட்ஸ் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு. நீங்க நல்லவனா இருந்தாலும் பிசாசுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க கெட்டவனா இருந்தாலும் பிசாசுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க நல்ல அறிவுள்ளவனா இருந்தாலும் பிசாசுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த உடற்பயிற்சி செய்தாலும் பிசாசுக்கு ரைட்ஸ் இருக்கு உங்களோட சரீரத்துல வியாதியை கொண்டுறதுக்கு. சோ அப்ப ஒன்றுதான் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க போஸ். எது? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிவினால வந்த நீதி அதிகமாய் எல்லார் மேலும் பரவிற்று என்று சொல்லப்படுது. சோ இதுதான் பவுல் சொல்ற சுவிசேஷம் தான் ரட்சிப்பினுடைய தேவ பலன். இப்படி இருக்கேக்க உலகம், இதுதான் உலகமா இருக்கேக்க ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்டா ஒட்டுமொத்தமா ஒரே டைம்ல ஒரே நேரத்துல எல்லா பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகணும்டா விசுவாசத்தினால் வர்ற நீதியினால்தான் அவன் ரட்சிப்பை பெறான். ஆமென். கடைசியா அந்த ரோமர் 5 நான் முடிக்கிறேன். அப்படியே கம்யூனிக்குள்ள நான் போறோம். பன்னெண்டாவது வசனம், ரோமர் 5:12. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பாருங்க, மனுஷனுக்கு மட்டுமில்ல உலகத்துல பிரவேசிச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், பாருங்க, ஒரே மனுஷனாலதான் பாவமும் மரணமும் வந்ததா. அப்படி சொல்லி போட்டு எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்ப யாராவது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் வந்து புளினாண்டனா இந்த ஒரு பாவம் செய்யல பிரதர், பாவம் செய்தா ரட்சிப்பு இழந்துருவோம், எங்களுடைய நடக்கைகளினால ரட்சிப்பை காப்பாற்றுவோம் என்று புகழ்ந்து காய்ச்சொன்றிருப்பினமே, அவனுக்கு ஒரு சத்தியமுமே தெரியாது. அவன் மாம்சத்துல இருக்கிற ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவன் தான் பக்கா மகன் என்றதை நீங்க உணர்ந்துடணும். இந்த வசனத்தை விட நாம யாருமே பெரியவனாக முடியாது. பாருங்க, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலாம் இதுவும் ஆயிற்று.
மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. ஓகே, இது உண்மையா ரட்சிக்கப்பட முதல் ஒரு மனுஷன், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகும் பைபிள் அதே தான் சொல்லுது, தவறு செய்யாத மனுஷன் இல்லவே இல்லை இந்த பூமியில. நாம ரட்சிக்கப்பட்டபடியா ஒர்க் அவுட் பண்றோம். நாம ரட்சிக்கப்பட்டபடியா, இயேசுவின் அன்பை பெற்றபடியா, என்றைக்கு விளக்காத ஒரு ரட்சிப்பை பெற்றபடியா நாம் என்ன செய்யறோம்? முடிஞ்ச அளவுக்கு நாம பரிசுத்தமா இருக்க நாம் என்ன செய்யறோம்? நம்ம முயற்சிக்கிறோம். அதுவும் ஒரு விசை பிரயாசம். ஆனா நம்முடைய நடக்கைகள் அல்ல முடிவு, நம்முடைய அடையாளம் தான் நம்முடைய முடிவு. கிறிஸ்துவால வந்த நீதி, கிறிஸ்துவால வந்த ரட்சிப்பு, ஆமென், அது நிரந்தரமானது. கிறிஸ்துவுக்குள் நாம நாட்டப்பட்டுட்டோம், அவ்வளவுதான். அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்ம பறிக்க முடியாது. ஆமென். சோ ஆகவே பாருங்க, இங்க ஒரு மனுஷனால எல்லாரும் பாவம் செய்துட்டோமா? ஒரு மனுஷனாலதான் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. ரைட்? எல்லாரும் நீங்க இத சிந்திச்சு பாருங்க. பாருங்க, இப்ப எவ்வளவு தூரம் சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பா மாறுது. ரைட்? அப்ப இத சுவிசேஷத்தின் இல்லாம எப்படி நாம இன்றைக்கு நீதியை பெற்றிருக்க முடியும்? நான் இன்றைக்கு எப்படி பிரசங்கிச்சிருப்பேன் உங்களுக்கு? இது மனுஷன் கையில இந்த பைபிள் இருக்குது. சர்ச்சுக்கு போய்க்க மட்டும் தூசியை தட்டி எடுத்துட்டு போறது, வேக அதே இடத்துல வைக்கிறது. சிலர் இன்னும் கொஞ்சம் மேல்படியா தலைமாட்டுக்கே வைக்கிறது. ஆனா நாம இதொன்றும் எடுத்து படிக்கிறது இல்லை, இதொன்றும் நாம என்ன செய்யறல, பரிசுத்தாவின் உதவியோடு இதுக்காக நாம் ஜெபம் பண்றதும் இல்லை. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்துல இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய்த்தான். பாருங்க, எந்த மீறுதலுக்கு ஒப்பாய் இல்ல, ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை மாண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு, இயேசுவுக்கு ஒரு அடையாளம். ஆனா இங்க இயேசுவைத்தான் இங்க பொயின் பண்ற. ஆமென். சோ ஆகவே அப்படி இந்த மரணமானது, சோ ஆனாலும் மீறுதலின் பலன், மீறுதலால வருகிற பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலால் அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால், ஒரே மனுஷனுடைய கிருபை, இயேசுவின் கிருபை, ஆமென், இயேசுவின் கிருபை, கிருபையினால் வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. ஆமென். அப்ப இத புரியாம ஒரு மனுஷன் பாவத்தோட போராடி கொண்டிருந்தா, இத புரியாம இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய சாதகத்தையும் எடுத்துக்கொண்டு திரிகிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களே எனக்கு தெரிஞ்சவர்கள் சாதகம் பாக்குறாங்க. ஏன்டா என்ன என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கு இல்ல, சாதகத்தையும் பார்த்து பாப்போம் அங்கேயும் ஏதாவது இருக்காண்டு. நான் ஒன்றே சொல்ல முடியும், இயேசுன்ற நீதிக்க எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கு. உங்களோட அடையாளத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். உங்களோட அடையாளத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, இத வாசிக்கல, மேலும் ஒருவன் பாவம் செய்தனா உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு, பாவத்தால என்ன தீர்ப்பு உண்டாது? தண்டனை. ஆனா இங்க தேவன் அருளும் ஈவு, ஆண்டவர் தண்டனை இல்லை, ஈவு. உங்களோட வாழ்க்கையில ஃபேவர், கிஃப்ட், ஆமென், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, மன்னிப்பு, தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் கொடுக்கிறார். என்ன ஈவா? அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு
ஏதுவா இருக்கிறது. ஆமென். சோ இதனாலதான் பவுல் எழுதிய சொன்னார், சுவிசேஷம் தான் ரட்சிப்பினுடைய தேவபலம். ஆமென். பதினாலாம் வாசிட்டு நான் முடிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணம். சோ அதான் இயேசு எப்போ சொன்னார், என்னிடத்துல பரிபூர்ணமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு. ஒருவன் இயேசுவை பெற்றுக்கொண்டா அது பரிபூர்ணமான வாழ்க்கை தான், அங்க அறகுறை அல்ல. சோ அதனாலதான் பவுல் சொல்றார், ஒர்க் அவுட் யுவர் சல்வேஷன், உங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இப்ப நான் சொல்றது ஓரளவுக்கு உங்களுக்கு போயின் விளங்கும். நாங்க பரிபூரணத்தை பெற்றிருந்தும் கூட, அல்லது ஒரு மனுஷன் சரீரம் ஒரு மனுஷன் சரீரத்தை அழகாக வச்சிருக்க இருந்தும் கூட நாம் அலட்சியமா விடுறோம். விடைக்குள்ள சரீரம் என்ன செய்யும்? அசிங்கமா தான் இருக்கும். ஒருவன் இல்ல அதை நாம் வடிவாக்கணும் என்று சொன்னா அவன் என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல ரட்சிப்பையும் தந்திருந்தும் கூட நீங்க என்ன செய்யப்படையில? பிரயாசப்படையில. அதை சிலுவை ஊடாக நாம் பெறணும் என்ற அந்த பிரயாசம் கூடத்துல இல்லை. ஏற்கனவே ஈவாக கிடக்கிறத நாம் பிரயாசப்பட்டு அதை எடுக்கணும். அதுக்குத்தான் விசுவாசம். இது விசுவாசம். ஆமேன். இது கூட கிரியை இல்ல, விசுவாசம். ஆமேன். சோ அத ஆண்டவர் விரும்புறாரு உங்களிடத்துல. அத கொமாண்டா தானே பவுல் சொல்ற. நீங்க பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்டளையா சொல்ற, பிரயாசப்படுங்க. கட்டளையா? ஏன்? உங்களோட நன்மைக்கா, இயேசு சந்தோஷப்படும்படியா. என்ற ஒரு தாப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை ஆசீர்வாதம் இருந்தா தான் சந்தோஷம். சோ அதற்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்க. நாம பைபிளை தூக்கி ஒரு மூலையில எறிஞ்சிட்டு இருந்த வேண்டாம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியா அல்லாமலும் ஒருவருடைய மீறுதல் அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அதன் பின்னர் என்ன செய்வார்களாம்? ஆளுவார்கள். நாம இன்னும் ஆளுகைக்க போகல, அப்படியே உட்கார்ந்து இருக்கு. சொல்லுமா, நாம் ஆளுகைக்க போவோம். திரும்ப சொல்லுங்க, நான் ஆளுகைக்க போறேன். நான் இன்றையிலிருந்து நான் ஆளுகைக்க போறேன். ஆமீன். இயேசு எல்லாத்தையும் சாக பண்ணிட்டார். இயேசு எல்லாத்தையும் வேரோட அடியோட புடுங்கிட்டார். என்ற வியாதி அடியோட புடுங்கிட்டார் சிலுவையில. என்ற தரித்திரத்தை சிலுவையில அடியோட புடுங்கிட்டார். என்ற பிரச்சனைகளை அடியோட புடுங்கிட்டார். சோ இப்ப நான் ஆளுவேன், ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஏனென்றா அதுக்காகத்தான் அவர் உங்களுக்கு சிலுவையில பிதாவின் வலது பார்சத்தை உட்கார வச்சு உங்களுக்கு கிரீடத்தை போட்டிருக்க. கிரீடம் அது ஆளுகை கிடையாது. பரலோகத்துல போய் நீங்க ஆள வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் நீங்க ஆளணும். சோ உங்களையும் பக்கத்துல இருத்தி போட்டு சொல்றார், கடைசி சத்ரு பாதப்படியாக்கும் வரைக்கும் அவர் சத்ருவை விட மாட்டார். சோ யார்ட்ட பாதம்? நம்முடைய பாதம். சொல்லுவோம், நம்முடைய பாதம். ஆமீன். சோ அதனால நீங்க கம்பீரமாய் நடவுங்க. ஆண்டவர் சொல்ற தைரியம், கம்பீரம் ஆண்டவர் சொன்ன வசனம் தான். ஆமீன். தைரியம், கம்பீரம். எப்ப உங்களுக்கு அந்த தைரியம் பெறும்? சத்தியத்தை அறிகிறதுனாலதான், சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்றதுனாலதான். ஆமீன். சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களோட சுவிசேஷத்துக்காய், நற்செய்திக்காய், உங்களோட சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த அடையாளத்துக்காய் நன்றி. இந்த அடையாளம் எனக்குள்ள இன்னுமாய் விஸ்தாரமாகட்டும், இன்னுமாய் எனக்குள்ள
இளைப்பாறுதலை திரட்டும், இன்னுமாய் எனக்குள்ள நம்பிக்கையை திரட்டும், இன்னுமாய் எனக்குள்ள ஒரு தைரியத்தை திரட்டும், இன்னுமாய் எனக்குள்ள உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமேன். கம்யூனியனுக்குள்ள போமா. நன்றி இயேசுவே. அவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்பத்தை எடுத்து பிச்சு சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்பட என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்க, இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆமேன். எத்தனை சொல்லுங்க, இது எனக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆமேன். கம்யூனியன் அது ஜீவனை கொடுக்கிற காரியம், ஜீவனை எடுக்கிறது அல்ல, ஜீவனை கொடுக்கிறது. சோ அவர்கள் அங்க வியாதியா இருந்ததுக்கு என்ன காரணமாம்? அவர்கள் தேவனுடைய சரீரத்தை குறிச்சும் ரத்தத்தை குறிச்சும் குற்றம் உள்ளவர்களா இருந்தார். சோ அதன் அர்த்தம் என்ன? அவர்களுக்கு தெரியல என்ன நடந்தது என்று. ஆமேன். சோ ஆகவே நாம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிச்சு நாம குற்றமுள்ளவர்களா இருக்காம, அல்லது அறிவில்லாதவர்களா இருக்காம, அவருடைய ரத்தமும் சரீரமும் இனத்துக்கு சிந்தப்பட்டது. ஆமேன். சோ நீங்க ஆளுகை செய்யும்படியா. ஆமேன். சோ நீங்க ஆளுகை செய்யும்படியா, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆமேன். நீங்க உங்களோட உரிமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆளுகை செய்யறா நீங்க உங்களோட உரிமை எடுங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ள இருக்கிற உரிமை எடுங்க. பிள்ளை என்ற அதிகாரத்தை எடுங்க. பிள்ளை என்ற சுதந்திரத்தை எடுங்க. பிள்ளை என்ற சுதந்திரவாதத்தை எடுங்க. ஆமேன். அப்பொழுது இந்த இருள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்கள விட்டு ஓடிடும். ஆமேன். உட்கொள்வோமா? அவருடைய நன்றி இயேசுவே. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் சகல நன்மைகளையும் பேசும், நன்மைகளையும் செய்யும். ஆமேன். நன்மைகளை பேசி கடவுளோட பேசினா அந்த அர்த்தம் என்ன? அது நடக்கும். அவர் சும்மா பேச மாட்டார் மனுஷன மாதிரி. இல்ல, இந்த ரத்தம் நன்மையாக அவளை பேசும் என்று சொன்னபடியால அவர் பேசினது என்ன செய்யும்? நம்மளோட வாழ்க்கையில கிரிய செய்யும். சோ ஆகவே உங்களோட சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் தளம்பினால சுகமடைஞ்சிருக்கு. ஆமேன். அந்த தெய்வீக சுகம் உங்களுக்குள்ள வேர் ஊன்றப்பட்டிருக்கு. ஆமேன். சோ நீண்டகால வியாதிகள், நீண்டகால நோய்கள், அதெல்லாம் நீங்க பயிற்சி பெறப்பெற, விசுவாசத்தினால பயிற்சி பெறப்பெற அது உங்களை விட்டு போயிடும். ஆமேன். சோ எப்படி ஒருவன் உடற்பயிற்சி செய்து தன்னுடைய பொடியை ஸ்ட்ராங் ஆக்குறானோ, அதே போல நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்ததுல நீங்க பயிற்சி பெறப்பெற, நீங்க ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க, ஆமேன், கர்த்தர் எனக்கு இதை செய்தார், ஆமேன், நான் இப்ப விடுதலையா இருக்கிறேன், இந்த இதே என்னை விட்டு போயிட்டுது, ரைட்? இப்படியான காரியத்தை நீங்க கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுவீங்க. ஆமேன். சோ அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை செய்யும், நன்மையானவைகளை பேசும். ஏற்கனவே அதை செய்துட்டது. ஆமேன். சோ ஆகவே நன்றி செலுத்திக் கொள்வோமா? நன்றி இயேசுவே. தாப்பனே, உங்களோட நாமத்தினால எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியால என்னென்ன நாமங்கள் உங்களோட வாழ்க்கையில சிக்கலையும் பிரச்சனைகளையும் அல்லது ஒரு இடைஞ்சலா இருக்குதோ, ஆமேன், சோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அது நீக்கப்படட்டும். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு, இயேசு நாமத்தினால இன்னும் நீங்க சுதந்திரிச்சு, இன்னும் நீங்க அவருடைய சந்தோஷத்துக்கு இல்ல, அவருடைய சமாதானத்துக்கு இல்ல, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து போவீங்களாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.